சிவனுக்காக வைத்திருந்த அன்னத்தை கபாலம் உண்டதை கண்ட அந்த நொடியில் பார்வதி தேவி எவ்வாறு விஸ்வரூபம் எடுத்தார் தெரியுமா? பிரம்மாவின் 5வது தலையை தன் திரிசூலத்தால் வெட்டிய சிவபெருமான் அந்த நொடியிலேயே ஒரு பயங்கரமான சாபம் அவரை சூழ்ந்தது. அந்த துண்டிக்கப்பட்ட சிரசு கபாலமாக மாறி அவரது கையோடு ஒட்டி கொண்டது. எவ்வளவு முயன்றாலும் அது நீங்கவில்லை. பிரம்மஹத்தி தோஷம் அவரை நிழல் போல துரத்தியது. சிவபெருமான் பிச்சாடனராக உலகம் முழுவதும் அலைந்தார். ஆனா அந்த கபாலம் பசியோடு இருந்த பேய் மாதிரி எப்போதும் அவரை விடவில்லை. தன் கணவரின் இந்த அகோர நிலையை கண்டு மனம் வருந்திய பார்வதி தேவி ஒரு முடிவுக்கு வந்தார். மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி அவர் சிவபெருமானை இருள் சூழ்ந்த மயானத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு பார்வதி தேவி தனது கையால் சூடான அன்னத்தை சமைத்தார். அதை மெதுவாக சிவபெருமானின் கையில் இருந்த கபாலத்திற்கு ஊட்டினார். அந்த கபாலம் உயிருள்ளதைப் போல பசியோடு அன்னத்தை விழுங்க ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு பார்வதி தேவி மீதமிருந்த அன்னத்தை தரையில்